அனைவருக்கும் வணக்கம். தினேஷ் சார் முன்னாடி நிற்கிறது வந்து தினேஷ் அண்ட் சுப்பிரமணியம் சார் 2 பேரும் நிற்கிறாங்க. இவங்களுடைய ஒரு மன எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு நட்சத்திர வனம். தட்சிணாமூர்த்தி ஐயா மடம் அங்கே வந்து ஒரு நட்சத்திர வனம் தயார் பண்ணுறது இவருடைய கனவு. அதை எங்களுக்கு தட்சிணாமூர்த்தி ஐயா சொல்லி இவருடைய கனவை நினைவாக்குறதுக்கு இவரோட சேர்ந்து நாங்கள் இந்த பயணத்தை தொடங்கி போயிட்டுருக்கோம். இப்போ அவங்க ஒரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன மரம், எங்களுக்கு என்ன உதவி வேணும், நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம், உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரலாம். இது ஒரு ஈக்கோலாஜிக்கல் சிஸ்டமை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு இது உதவும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்க்காம நிறைய பேருக்கு பகிருங்க. நிறைய பேர் தட்சிணாமூர்த்தி மடத்துக்கு வாங்க. இவருடைய கனவு நினைவாகிறது நம்ம எல்லோரும் கூட சேர்ந்து கொண்டாடுவோம். போகலாம் வாங்க. முதல்ல உங்களுக்கு சப்போர்ட் தான் வேணும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எட்டி மரம் எல்லா இடத்துலையும் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த எட்டி மரம் எங்கே கண்ணு கிடைச்சாலும் அவசியம் கொடுங்க. உங்களுக்கு கிடைச்சாலும் எங்களுக்கு டொனேட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நாங்கள் தேடிட்டு இருக்கோம். எட்டி வர கண்ணு. அடுத்தது வாங்க. பரணி நட்சத்திரம் உள்ள நெல்லி மரத்தை வழிபடலாம். நீங்களும் வளர்க்கலாம். நீங்களும் வீட்டில் வளர்க்கலாம். பரணி நட்சத்திரம் நெல்லி மரம். அடுத்து கிருத்திகை அத்தி மரம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் அத்தி மரம். அது அவங்க கிருத்திகை நட்சத்திரக்காரங்க வீட்டில் இடம் இருந்தால் அத்தி மரம் நட்டு அவங்க பராமரிக்கலாம். அத்தி இலை இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம மக்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி. வாங்க அடுத்த நட்சத்திரம் போகலாம். அடுத்து ரோகிணி நட்சத்திரம். வாங்க தினேஷ் சார் உள்ளவாங்க. அடுத்து ரோகிணி நட்சத்திரம் நாவல் மரம். பிரமாதமாக வந்திருக்கு. நல்ல பழமரம். அது நாமளும் சாப்பிட்றது இல்லாமல் பறவைகள் நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு மரம் நாவல் மரம். வாங்க அப்படியே வாங்க. அடுத்து மிருகசீரிஷம் கருங்காலி மரம். வாங்க சார் தினேஷ் சார். கருங்காலி மரம், மிருகசீரிஷம் கருங்காலி மரம். அடுத்து திருவாதிரை. பார்த்து. அடுத்து திருவாதிரை செங்கருங்காலி. அடுத்து செங்கருங்காலி திருவாதிரை. அடுத்து புனர்பூசம் மூங்கில் மரம். சார் வாங்க. மூங்கில் மரம் நம்மளுக்கெல்லாம் மேலே உயரமா எண்ணம் போல் உயரமாக நிற்குது. அடுத்து இதே புனர்பூசம் மூங்கில் மரம். புனர்பூசம் அரச மரம். பூச நட்சத்திரம் அரச மரம் நல்லா ஆளுயர வளர்ந்து அரசருக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துருக்குது அரச மரம். விசாகம். வாங்க. அடுத்து விசாகம் விளாமரம். விளாம்பழம் இருக்கு இல்லையா, விளாமரம். அடுத்து அனுஷ நட்சத்திரம் மகிழமரம். மகிழம்பூ பெருமாளுக்கு உகந்த பூ மகிழமரம். இது கொஞ்ச நாள் பிள்ளைங்களாம் வந்து பார்த்து இதுன்னு ஸ்கூல் பிள்ளைங்க தெரிஞ்சு சார் சித்த வைத்தியில ஷாம்பு யூஸ் பண்ணுறாங்கல்ல. மகிழம் ஷாம்பு. எல்லா வகையான அந்த தலை சோரியாசிஸ் அது எல்லாத்தையுமே இந்த கெமிக்கலை எடுத்துட்டு சித்த வைத்தியம் போனோம்னா இந்த ஷாம்பு தான் கொடுப்பாங்க. இதை விட இயற்கையான வாசம் எதுலையுமே வராது. நீங்கள் போட்டுட்டு மோந்து பார்த்தீங்கன்னா பழக்கம். கிளினிக் ஆல் கிளியர் போல மகிழம் ஆல் கிளியரா? ஆமாம் சார். இது வந்து பழைய வண்ணாரப்பேட்டையில் நம்ம மெட்ரோ பக்கத்தில் இருக்குது இந்த தட்சிணாமூர்த்தி மடம். வந்து நீங்கள் ஒரு அரை நேரம் செலவழிச்சிட்டு போகலாம். கேட்டை நட்சத்திரம் புராய் மரம். கேட்டை நட்சத்திரம் புராய் மரம். ஆமாம். அடுத்து மூல நட்சத்திரம் மாமரம். ஓகே. இது புயல் நாளெல்லாம் சுத்தம் பண்ணி போட்டிருக்கோம். நீங்களும் வந்து உங்கள் கை கொடுத்து இந்த கனவு நனவாகிறதுக்கு உதவியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். செருப்போடாமல் திணறார் பாவம் தினேஷ் சார். பூராட நட்சத்திரம் வஞ்சி மரம். இது 10 நாளைக்கு முன்னாடி தான் இதை வச்சோம். ஏற்கனவே வச்சது சரியாக வரல. 2வது வழியாக வச்சுருக்கிறோம். நல்லா சிறப்பாக வருது. நல்லது. அடுத்து இன்னும் நிறைய நட்சத்திரம் இருக்குது. சீக்கிரம் வாங்க. அடுத்து உத்திராட நட்சத்திரம் பலாமரம். பலாமரம். ஓகே. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் எருக்கம் மரம். திருவாதிரை
திருவோணம் இருக்கை. திருவோண நட்சத்திரம் இருக்க மரம். ஓகே. அவிட்ட நட்சத்திரம் வன்னி மரம். அவிட்ட நட்சத்திரம் வன்னி மரம். சதயம் கடம்பு நட்சத்திரம் கடம்பு மரம். கடம்பு மரம் பிரமாதமாக இருக்கு. கடம்பு மரம். இலையை பாருங்க, இயற்கையினோட ஒரு அமைப்பு பிரமாதமாக வந்திருக்கு சார். இது அருமையாக இருக்கு. வேறு நல்லா பட்டுருக்கு. புரட்டாதி தேமா. தேமா. உத்திரட்டாதி வேப்பமரம். வேப்பமரம் உத்திராட்டாதி. ரேவதி நட்சத்திரம் இலுப்பமரம். ரேவதி நட்சத்திரம் இலுப்பை எண்ணெய்க்கு வருது இல்லையா, இலுப்பை கொட்டை, அந்த மரம். மழையை வந்து மழை நீரை வந்து வரவைக்கக்கூடிய ஒரு மரம். ஆயில்யம் புன்னை மரம். புன்னை மரம். ஆயில்யம் புன்னை மரம். ஆயில்யம் புன்னை மரம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தட்சிணாமூர்த்தி ஐயா இது என்ன சார்? இதுல வரணும். இதில் வரணும் சார். இதில் வரணும். இது முடிச்சிட்டா. இது சுவாதி மருத மரம். சுவாதி வந்து மருத மரம். இதுவும் வந்து மழை நீரை வந்து வரவைக்கக்கூடிய ஒரு மரம். மருத மரம். சித்திரை வில்வ மரம். நம்ம சிவனுக்கு வில்வ மரம். சித்திரை நட்சத்திரம் வில்வ மரம். நம்ம உகந்த சிவனுக்கு உகந்த மரம் வில்வ மரம். நம்ம காசு சாரோட அஸ்த நட்சத்திரத்தோட வேள மரம். முள்ளு தான், ஆனால் உள்ள வந்து அன்பு நிறைய இருக்கும். ஆமாம், பக்கத்தில் யாரும் வர முடியாது. அஸ்த நட்சத்திரம் வேள மரம், காசு நட்சத்திரோட நட்சத்திர மரம். இது உத்திரட்டாதியா? ஆமாம். அலரி மரம். உத்திரட்டாதி அலரி மரம். ரொம்ப ரொம்ப அழகாக சிறப்பாக வளர்ந்துருக்கு சார். சூப்பராக இருக்குது. அழகாகவும் இருக்குது. காசி சார், சுப்பிரமணியம் சார் மனசு மாதிரியே இருக்குது. அடுத்து வந்து பூரம் நட்சத்திரம் வந்து பலா. அதாவது 2 நட்சத்திரத்துக்கு வரும். 2 நட்சத்திரத்துக்கும் பலா மரம் உகந்தது. அடுத்தது லாஸ்ட் மகம். ஆலமரம் சைலண்டாக இருக்குது. ஆமாம், ஆலமரம். ரைட். மக நட்சத்திரம். எல்லா நட்சத்திரமும் கவர் ஆயிடுச்சு. ஆமாம். நீங்கள் அவசியம் உங்கள் நேரத்தை செலவழித்து வந்து நீங்கள் தட்சிணாமூர்த்தி மடத்தில் ஐயாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த வீடியோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுடைய கனவு நனவாகிறதுக்கு தட்சிணாமூர்த்தி ஐயாவுடைய உதவியும் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி. எட்டி மரம் யாருக்கு கிடைச்சாலும், எட்டி மரம் மரக்கன்று எங்கே கிடைச்சாலும் அந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த தட்சிணாமூர்த்தி மடத்துக்கு ஒரு கண்ணை வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். தட்சிணாமூர்த்தி ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிறைய கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் பார்த்து மற்றவங்களையும் பார்க்க வச்சு உங்கள் வீட்டு குழந்தைங்களை கொண்டு வந்து ஒவ்வொரு மரத்தோட தன்மையையும் அதனுடைய விளக்கத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கின்னு போகணுன்னு நம்ம தட்சிணாமூர்த்தி மட சார்பாக உங்களை கேட்டுக்கிறோம். இயற்கையோட ட்ரஸ்ட்டு மூலியமாகவும் நாங்கள் உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். அவசியம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். எங்கள் மூலியமாக தட்சிணாமூர்த்தி அழைக்கிறாரு அப்படின்றது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசியம் வாங்கன்னு இயற்கை சார்பாக உங்களை சிறந்தாழ்த்தி வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். சார் அட்ரஸ் அட்ரஸ் மட்டும் சார். தட்சிணாமூர்த்தி மடம் ஓல்டு வாஷர்மேன்பேட். தட்சிணாமூர்த்தி மடம் ஓல்டு வாஷர்மேன்பேட், மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் நியர் காவலர் குடியிருப்பு. மெட்ரோ காவலர் குடியிருப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னாவே போதும், அட்ரஸ் சொல்லிவிடுவாங்க. அவசியம் வாங்க. ஒரு 130-140 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவசமாதியான தட்சிணாமூர்த்தி அவர்களோட சமாதி இருக்குது. அதை தரிசனம் பண்ணாவே உங்களுக்கு அவரோட அருள் கிடைக்கும். இந்த இடத்துக்கு வந்தாவே போதும், அவரோட அருள் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு வாங்க.